ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டேஸ்டி பட் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு எங்களோட சேனலில் நான் சமையல் வீடியோ ஒன்றும் செய்து காட்ட போகிறதில்லை. அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, இறைச்சி வாசனை தூள் எப்படி செய்கிறதுன்னு தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தர போகிறேன். இப்போ வாங்க, உங்களுக்கு அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று சொல்லி நான் காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஃபெனல் பெரிய சீரகம் எடுத்துருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் பெரிய சீரகம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஏலம் எடுத்துருக்கிறேன். இதில் கறிவேப்பிலை எடுத்துக்கிறேன், அதாவது 2 இலை கறிவேப்பிலை எடுத்து உருவி வச்சிருக்கிறேன். அடுத்தது இதில் 1 ரம்பை இலை எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் இந்த இருக்குது பாருங்கள், வேர்க்கொம்புன்னு சொல்லுவோம், இதை சொக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த வேர்க்கொம்பில் இந்த அளவுக்கு ஒரு பீஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது ஒரு 10-12 வெள்ளை மிளகு எடுத்துருக்கிறேன். இது ஆப்ஷனல், இருந்தால் போடுங்க, இல்லாட்டி கருத்த மிளகும் போடலாம், இல்லாட்டி போடாமலும் விடலாம். அது உங்களுக்கு விருப்பமானதை பொறுத்து நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், கருவாய் எடுத்து வச்சுருக்கோம், சின்னமன் இந்த அளவுக்கு, அதாவது நாங்கள் சாதாரணமாக கரைக்கி போடுற அளவுக்கு ஒரு 2 தரம் போடுற அளவு இஞ்சி அளவிட நீளம் வரும், அந்த அளவுக்கு நான் கருவாய் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது கராம்பு இதுக்கு 1 தேக்கரண்டி கராம்பு எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் எந்த அளவுக்கு ஏலம் எடுக்கிறோமோ சரியாக அதிൻ്റെ அரைவாசுக்கு கராம்பு எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ நாங்கள் இவ்வளவு சாமானையும் என்ன செய்ய வேணுமெண்டா, தனித்தனியாகவே வறுத்தெடுக்க வேணும். ஒண்டா போட்டு வறுக்கக்கூடாது, தனித்தனியாக நாங்கள் எல்லாத்தையுமே வறுத்தெடுத்துட்டு வர வேணும். இப்போ வாங்க, நான் வறுக்க போகிறேன். வறுக்கைக்குள்ள உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க, நான் வறுக்கிறதுக்கு சட்டி வச்சுட்டேன். நான் இப்படி ஒரு தாச்சி மாதிரி, இலங்கையிலாம் நாங்கள் பாவிக்கிற மாதிரி ஒன்று எடுத்துருக்கிறேன் வறுக்கிறதுக்காக. என்னென்னு சொன்னால் நல்ல கனமான ஒரு சட்டியில் வறுக்கும் பொழுதுதான் இந்த சாமான் எல்லாம் சரியான ஒரு பதத்துக்கு வறுத்தெடுக்கலாம். உங்களுக்கு தீயக்கூடாது, ஆனால் நல்லா முருக வறுக்க வேணும். அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னு சொன்னால், நல்ல லோவுக்கு நெருப்பை வச்சுட்டு இப்படி ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பொருளாக நாங்கள் இதுக்குள்ளே போட்டு வறுக்க போகிறோம். இப்போ பாருங்க, நான் இதுக்குள்ளே முதலாவது பெரிய சீரகத்தை போட்டுருக்கிறேன். இப்போ இதை எடுத்து வறுக்க போகிறேன், வறுத்துட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, உங்களோட சீரகம் நல்லா வறுபட்டுட்டு நல்லா மனம் வர தொடங்கிட்டுது, வாசம் வருது. இனி நாங்கள் இதை ஆஃப் பண்ணிட்டு இறக்குவோம். நான் உங்களுக்கு இறக்கிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் இறக்கிட்டேன். இப்படி ஒரு தட்டு ஒன்று எடுத்துட்டு அந்த தட்டில் இப்படி பரவி வச்சிருக்கிறேன், ஆறுறதுக்காக ஈஸியாக ஆறிடுமெண்டு. இனி நாங்கள் மற்ற சாமானை போட்டு இப்படி ஒவ்வொன்றா வறுத்தெடுப்போம். இப்போ ஏலம் போட்டிருக்கிறேன். இப்போ ஏலத்தை வறுத்தெடுக்க போகிறேன். பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஏலம் நல்லா வறுபட்டுட்டுது, எல்லாம் பம்ப் பண்ணி வந்துருக்குது. இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் இறக்கி எடுப்போம். இப்போ பாருங்கள், ஏலம் இறக்கப்பட்டுட்டு ஏலம் இப்படி பம்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லி பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். நல்லா முருக ஏலம் வறுபட்டால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு வாசம் வரும். அதுக்காகத்தான் இப்படி ஏலம் வறுத்துருக்கிறேன். பாருங்கள், அடுத்தது மற்றதை போட்டு வறுத்தெடுப்போம். இப்போ கராம்பு போட்டிருக்கிறேன், கராம்பையும் வறுத்தெடுப்போம். இப்போ பாருங்க, வேர்க்கொம்போட சேர்த்து நான் வெள்ளை மிளகையும் போட்டிருக்கிறேன். இதை வறுத்துக்கொள்ளுவோம். பாருங்க, வேர்க்கொம்பை நான் நல்லா தட்டி போட்டேன் நான். அதனால தான் தூள்கள் அந்த தூள்களால் கருத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. கருத்த இந்த வெள்ளை மிளகு அதில் இருக்குது, அதையும் சேர்த்து இதுக்குள்ள இறக்கி விடுவோம். அது பெருசாக ஒன்றும் வறுபட தேவையில்லை, ஏண்டா வேர்க்கொம்பு ஏற்கனவே காஞ்சது தானே, அதனால் அது பிரச்சனை இல்லை, யோசிக்க தேவையில்லை. அதை தூக்கி நாங்கள் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, இந்த இருக்குது வேர்க்கொம்பு, அதோட தூள் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கிறேன். இதோட இந்த வெள்ளை மிளகும் அதுக்குள்ளே இருக்குது. இனி மற்றது கருவா அதுகளை நாங்கள் வறுத்துட்டு வருவோம். இப்போ பாருங்க, நான் கருவா நல்லா சின்ன உடைச்சி போட்டிருக்கிறேன். அப்போ தான் அது நல்லா முருக வறுபடும். அதுக்காக தான் இப்படி உடைச்சி போட்டிருக்கிறேன். நீங்களும் இப்படி உடைச்சி போட்டு வறுத்தெடுங்க.
இப்போ பாருங்க கருவா நான் வறுத்துட்டேன். வாசம் வர தொடங்கினோன்னே நீங்கள் கருவாவை இறக்கி கொள்ளலாம். இப்போ இதையும் மாற்றி வைப்போம் நாங்கள். இதுவும் வறுபட்டுட்டு இப்போ நான் ரம்பை இலையை போட்டிருக்கிறேன். இதை வறுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க ரம்பை இலையும் நான் வறுத்துட்டேன். நல்லா வறுபட்டுட்டு கலரும் மாறிட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு, அதாவது என்ன சொல்கிற கலகலண்டு அப்படி அந்த அளவுக்கு அந்த இலை இருக்குது. இப்போ அதையும் நான் இதுக்குள்ளே மாற்றி எடுத்துக்கொள்வோம். இப்போ பாருங்கள் கடைசியாக கறிவேப்பிலை போட்டிருக்கிறேன். இப்போ இந்த கறிவேப்பிலையையும் இந்த ரம்ப இலைன்ற பதத்துக்கு தான் நல்லா கலகலண்டு வர அளவுக்கு வறுத்து கொள்ள வேணும். தீய விடக்கூடாது. சரியான மெதுவான நெருப்பில் வச்சு கறிவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கொள்வோம். பாருங்க கறிவேப்பிலையும் நல்லா வறுபட்டுட்டு இந்த பதத்துக்கு தான் எங்களுக்கு வர வேணும். நான் இதையும் மாற்றிக்கொள்கிறேன் மற்ற பாத்திரத்துக்குள்ள. ஓகே இப்போ பாருங்க நான் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துட்டேன். எடுத்து இப்படி ஒரு தட்டுக்குள்ள எல்லாத்தையும் மாற்றி வச்சிருக்கிறேன். என்னோட சொன்னால் நல்லா ஆற வேணும். ஆறுன அப்புறம் தான் நாங்கள் இதை நல்ல ஒரு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்காகத்தான் ஆற விட்டுருக்கிறேன் நான். என்னென்றால் இதில் ஒரு இது நான் எந்த ஒரு இறைச்சி கறிக்குமே நீங்கள் போடலாம். இப்போ தனியாக கோழிக்கண்டோ அல்ல தனியாக ஆட்டிறச்சிக்கண்டோ தனியாக மாட்டிறச்சிக்கண்டோ நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. எல்லா விதமான இறைச்சிகளுக்குமே நீங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரியான ஒரு இறைச்சி மசாலா தூளை தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இதில் செஞ்சு. அப்போ நீங்கள் பயம் இல்லாமல் இதை செஞ்சுட்டு எல்லா கறிகளுக்கும் போடலாம். கூடுதலாக நான் ஒரு 2 கிழமைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கிறேன். ஏன்னா நாளைக்கு நான் வைக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா கொஞ்ச நாளால் இந்த ஸ்மெல் மாறிடும். இது நல்ல வாசமாக இருக்குது. அது பிறகு டைம் போக போக அதனால் கொஞ்ச நாளைக்குள்ள வச்சு மட்டும் பாவிச்சுட்டு திருப்பி முடிய நீங்கள் செஞ்சு எடுத்து கொள்ளலாம். இது நல்ல அந்த இஞ்சி எல்லாம் தான் அந்த சுக்கெல்லாம் கடைசியில் நீங்கள் இறக்கக்குள்ள போட்டு இறக்கும் பொழுது அதின் வாசம் கறியின் வாசம் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் ஒரு வேறு லெவலில் தான் அந்த வாசம் வரும். அதுக்காகத்தான் அதெல்லாம் ஆட் பண்ணுறது. மிளகும் வெள்ளை மிளகு நான் போடுறேன். கருப்பு இருந்தால் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. அது பிரச்சனை இல்லை. என்னென்னா அந்த மிளகுட வாசமும் லைட்டான ஒரு உரைப்பும் எல்லாமே சேரும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு அரோமா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காகத்தான் நான் அதையும் ஆட் பண்ணுறது. இப்போ நான் உங்களுக்கு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க எல்லாம் நல்லா ஆறிட்டு நான் கிரைண்டரில் போட்டுட்டேன். இப்போ இதை நாங்கள் நல்ல பட்டை அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க எங்களோட தூள் இறைச்சி வாசனை தூள் ரெடி ஆயிட்டுது. இந்த நான் இடிச்சு வச்சிருக்கிறேன். நான் அரிக்கிறது இல்லை. விருப்பமானாக்கள் நீங்கள் அரிச்சு கொள்ளுங்க. நான் என்னை இப்படியே தான் பாவிக்கிறது. அது மட்டும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இறைச்சி கறியோடு சேர்த்து இறைச்சி கறிக்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் இந்த தூள்ன்றது இல்லை. இப்போ இறைச்சியை வச்சு நீங்கள் செய்கிற இந்த ஷோர்டிட்ஸ் இருக்குது தனி கறி ரொட்டிகள் சம்சாக்கள் அப்படி எது வேணுமென்றாலும் எந்த ஒரு இறைச்சியை நீங்கள் வச்சு செய்கிற சாப்பாட்டுக்குள்ளேயும் இந்த தூளை நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். இந்த இறைச்சி வாசத்தூளை நீங்கள் அதுக்குள்ளே ஆட் பண்ணி கொள்ளலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ இது நிறைய பேர் என்கிட்ட நேராகவும் கேட்டீங்க, கமெண்ட்ஸ்லையும் கேட்டீங்க இந்த இறைச்சி வாசனை தூள் செஞ்சு காட்ட சொல்லி. அதுக்காகத்தான் நான் இன்றைக்கு இந்த வாசனை தூள் செஞ்சு காட்டியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்டி பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கிற மாதிரி இருக்கும். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே மிக்க நன்றி. திரும்பவும் ஒரு புதிய டிஷ்ஷோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அன்பு வணக்கங்கள். நன்றி.